கேக்கு. ஹாய். உனக்கு இப்ப ஏதாச்சு தேவையா? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் பசிக்குது அவ்வளோதான். நான் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். நான் உன்கிட்ட நீங்க நல்லா தானே இருக்கீங்க? என்ன? ஆ, ஆமா, ஆமா. நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். அது நல்லதுக்கு தான். ஆமா, நானும் அதே தான் நெனைக்கிறேன். பிரச்சனை இருந்தாலும் சில நேரத்துல அது நல்லா தான் போகும்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். அதே தான். புள்ளின்னு ஏதாவது பேசுனானா? இல்ல. அவர் நல்லா இருக்காரு தானே? ஆமா, நானும் அதான் நெனைக்கிறேன். நீ உன் வேலைய கரெக்ட்டா செய்ற. ஏதாச்சும் கேட்டுச்சா? இல்ல அதுங்க பார்த்துச்சா? இல்ல. வெளிய என்ன நடக்குதுன்னு பார்த்தா தான் நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். நம்ம ஒண்ணும் சாகாம தானே இருக்கோம். வெளிய கேட் குளோஸ்ல தான் இருக்கு. நம்ம ஸ்டோருக்கு முன்னாடி நின்னு பார்த்தா நமக்கு ஒண்ணும் ஆகாது. ஓ! ஆ. கண்டிப்பா. நம்ம போய் வெளிய பார்க்கலாம். கூல். அப்ப நம்ம கீழ குனிஞ்சே இருப்போம். அதுக்கு இந்த பக்கம் வராம இருக்க நம்ம சத்தம் போடாம இருந்தாலே போதும். அது ஈஸி தான். கடவுளே! எனக்கு உடம்பு சரியில்லாம வேற போக போகுது. அதுங்க வெறும் எனக்கு சாப்பிட தான் தெரியும். அதுங்களும் அதே தான் பண்ணுது. அப்ப அதுங்க ஒண்ண தான் கூப்பிடும். அதுங்க ஒண்ணையும் தான் சாப்பிடும். நம்ம 2 பேர்ல ஒருத்தன் மாற தான் போறோம். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இது எல்லாம் சரியாகறதுக்கு சில நாளுக்கு மேல ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஆமா, நானும் அதான் நெனைக்கிறேன். நம்ம கீழ குனிஞ்சு இருக்கிறது நல்லது. அங்க பாரு, அங்க ஒண்ணு மாட்டியிருக்கு. நம்ம நிலைமையில தான் அவனும் இருக்கான். அட கடவுளே! என்ன? உனக்கு அவன தெரியுமா? இல்ல, அத நெனச்சு வருத்தமா இருந்தது. அவ்வளோதான். ஆமா, எனக்கும் தான். அவனோட யூனிஃபார்ம பாரு. அவன் இந்த ட்ரக் ஸ்டோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே அவன் பாக்கெட்ல இருக்கிற கீஸோடயே இறந்திருக்கான். அது சரி. ஆனா அத நாம எடுக்கணும்னா இங்கிருந்து ஒருத்தன் வெளிய போய் அத சேஃபா அந்த கீஸ எடுத்துட்டு வரணும். அவன் இங்க தான் வேலை பார்த்தானான்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இது சுலபமாகும். நான் அத தேடி பாக்குறேன். நம்ம உள்ள போய் பார்க்கலாம். சரி.